Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஏர்போர்ட் வில் பிகம் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஏர்போர்ட்டை வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, அதை மறுபடியும் நிறையா ஸ்பேசஸை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா துபாய் ஏர்போர்ட் தான். அரௌண்ட் $35 பில்லியன் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ துபாயில் இருக்கக்கூடிய அல் மக்தம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அல் மக்தம் ஏர்போர்ட் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டாக வரப்போகுது. ஆல்ரெடி துபாய் ஏர்போர்ட் தான் அல் மக்தம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி வேர்ல்டுலேயே பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக இருக்கு. அடுத்தது வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டாகவும் வரப்போகுது. சரிங்களா? ஸோ அடுத்தது, who is appointed as the deputy prime minister of Pakistan அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஷக் தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ பிரசிடென்ட் யாருன்னா ஆசிஃப் அலி சர்தாரி பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஷேபாஸ் ஷரீஃப். அடுத்தது இசக் தார் அப்படிங்கிறவர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இசக் தார் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which country has launched the Hangor class submarines அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹேங்கோர் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்னு சொல்லுவோம். யாரு இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா. யாருக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 8 சப்மரைன்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 8 சப்மரைன்ஸை பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ அடுத்தது, the chairperson of National Human Rights Commission அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் A.K. மிஸ்ரா. ஸோ நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம அந்த அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ்ல A அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். நிறைய கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல போலீஸ் பர்சனல்ல கொண்டு வர்றது, மைனாரிட்டி ரிலீஜன்ஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கனால நம்மளோட நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸை வந்து கொஸ்டின் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்டா, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் April 26. ஓகேவா? ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் SDG அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.